வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துக்க போகிறோம். அதாவது டபிள்யூடபிள்யூவோட வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ரெசல்மேனியா எது அப்படின்னா அது இப்போ நடந்து முடிஞ்ச ரெசல்மேனியா 41 தான். இருக்கிற ரெசல்மேனியாலே ரொம்ப ஒரு மோசமான ரெசல்மேனியா அப்படின்னா அது கண்டிப்பாக இது ரெசல்மேனியா 41 தான். ஃபேன்ஸ் எல்லாருமே அதிகமாக வெறுக்கிற ஒரே ரெசல்மேனியானா அது இதுதான். அதுவும் இப்போ நடந்து முடிஞ்சிச்சு பாரு. அதாவது ரெசல்மேனியா 41ஓட டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டாக கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சா, உண்மையிலுமே சொல்கிறேன் தரமான மேட்ச் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு மேட்ச்னா அது இதுதான். அதாவது இந்த மேட்ச்சுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில். ஆனாலும் டபிள்யூடபிள்யூ இதை வந்து ஒரு குப்பை மேட்ச் மாதிரி புக் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த மேட்சஸ்லேயே அதாவது ரெசல்மேனியா 41ஓட டே 2ல் நடந்த மேட்சஸில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால் ஐசி டைட்டில் மேட்ச் தான். அதாவது நம்மளுடைய பென்டா விசஸ் பிரான் பிரேக்கர் விசஸ் ஃபின் பாலர் விசஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்காக நடந்த இந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் நடந்த மேட்ச் உண்மையிலுமே சொல்கிறேன் ஒரு தரமான மேட்ச். இந்த மேட்சை கம்பேர் பண்ணுறப்ப கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான்சனாவுக்கு நடந்த அந்த மேட்ச் ஒரு கேவலமான ஒரு மேட்ச் அப்படின்னு சத்தியமாக சொல்லலாம். இந்த மேட்சோட எண்டிங்கை வந்து முடிச்சாங்க ஒரு டபிள்யூடபிள்யூ காரி துப்புனாலும் காப்பணம் போகாத மாதிரி ஒரு மேட்சை வந்து டபிள்யூடபிள்யூ கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட என்ட்ரன்ஸை பார்த்தாவே ரொம்ப படு கேவலமாக இருந்துச்சு. அதாவது வேறு எதுவுமே பண்ணாமல் நம்மளுடைய ஜான்சனா வராரு அப்படின்னா அதாவது பிளாங்காக, அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வெறும் பிளாங்காகவே நம்மளுடைய ஜான்சனா வராரு. அதே நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்தாருன்னா அவர் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வந்தார். ஆனாலும் இந்த மேட்சுக்கு இடையில வந்து நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படிங்கிறது அது வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னுட்டா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். அதாவது கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் வராங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஜான்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு த ஃபைனல் பாஸ், த கிரேட் ஒன், த பீப்புள் சான், த ராக் வந்து கண்டிப்பாக வருவார்னு சொல்லி நினச்சோம். ஏன்னா நம்முடைய ஜான்சனாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பாஸ் யார் அப்படின்னா நம்முடைய ராக்கு தான். அதாவது நம்முடைய ஜான்சனாவை வந்து ப்ளே பண்ணுறதே யார் அப்படின்னு கேட்டால் அது முழுக்க நம்முடைய ராக்கு தான். ராக்கு தான் நம்முடைய ஜான்சனாவை வந்து ஒரு ஹீல்டனாக மாற்றினதுக்கான காரணமே என்ன அப்படின்னு தெரியும். அதாவது 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான். அது இல்லாமல் நம்முடைய இந்த மேட்சுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எதனால் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்முடைய ஜான்சனாவை வந்து நம்முடைய ராக் வந்து ஒரு ஹீல்டான மாற்றிருக்காரு. ஆனாலும் இந்த ரெசல்மேனியா 41 வந்து நம்மளுடைய ராக்கோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மேட்சை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இதில் இருந்துச்சு. ஏன்னா இதை கொஞ்சம் நம்ம உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ரெசல்மேனியா 40ல் ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, அது நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கிறப்ப அதில் நம்முடைய ராக் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை வச்சு என்னென்ன சம்பவங்கள் பண்ணார், என்னென்ன கொடுமை பண்ணாருன்னு தெரியும். அது மாதிரி அந்த ஒரு ஸ்டோரியை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த ஸ்டோரியில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் கணிக்க முடியல. அது இல்லாமல் ஃபேன்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனாலும் இப்போ நம்முடைய ராக்கை வந்து நம்முடைய முழுக்க நம்முடைய ஜான்சனா வந்து மாற்றினார். அதாவது நம்முடைய ராக்கு தான் நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல்டனாகவே மாற்றினார். அதனால் ஹீல்டனாக மாற்றினதுக்கான காரணமே என்ன அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அது தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் எதுக்கு வந்து நம்முடைய ராக்கை வந்து நம்முடைய ஜான்சனாவை எதுக்கு ஹீல்டனாக மாற்றணும், அதுக்கான உண்மையான காரணம் என்ன, ராக்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ இன்டர்நெட்டில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்சோட எண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மலாம் ப்ரொமோட் பண்ணோம். அதாவது இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த எண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது ரெசல்மேனியா 41ஓட டே 1ல் நடந்த ரோமன், சிஎம் பங்க், செத் இவங்களுக்குள்ளே நடந்த இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சை காட்டிடும் இந்த ரோமன் ரெயின்ஸ், அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான்சனாவோட அந்த மேட்ச் வந்து பயங்கரமாக இருக்கும். எண்டிங்கை வந்து டபிள்யூடபிள்யூ வந்து வேறு லெவலில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா தோசையை திருப்பி போடாமல் விட்டுட்டோம்னா கறி போகும்ல, அது மாதிரி ரொம்ப கறி போன மாதிரி ஆயிடுச்சு இந்த மேட்ச்சு. இதில் யாரோட இன்வால்மெண்ட் மூலிமா நம்முடைய ஜான்சனை ஜெயிச்சார் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் மூலிமா நம்முடைய ஜான்சனை வந்து ஜெயிக்கிறாரு. இதுக்கு எதுக்குடா தேவையில்லாமல் எதுக்குடா நீங்கள் வந்து ஜான்சனா வந்து எதுக்குடா ஹில்டனாக மாற்றினீங்க. அதாவது பருத்திக்கோட்டை குடோன்லேயே இருக்கிற மாதிரியே ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸ்டனாக இருந்தார். ஃபேஸ்டனாக இருந்த ரெஸ்லர் வந்து அவர் ஃபேஸ்டனாகவே வச்சுருந்துட்டு அவரை வந்து யாரோட உதவியுமே இல்லாமல் ஒரு நல்லவனாகவே வச்சுருந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு யாரோட உழைப்பையும் எடுக்காமல் அவர் சொந்தமாக வந்து கோடி ரோட்ஸ் கூட மோதி நீங்கள் வந்து ஜான்சனை வந்து வெற்றி பெற வச்சுருந்துருக்கலாம். அதுக்கு என்னத்துக்குடா சொல்லு. அது அப்படியே பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அதாவது நம்முடைய ஜான்சனை வந்து ஒரு ஹீல்டனாக மாற்றி அவரை ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டோரிக்கலை கிரியேட் பண்ண வச்சு, அதாவது இந்த ஜான்சனை வந்து ஹீல்டன் பண்ணது வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வந்து புக் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு விஷயமா பண்ணி கடைசி நிமிஷத்தில் வந்து நம்மளோட டபிள்யூடபிள்யூ வந்து யாரோட இன்வால்மெண்ட்டுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ராக்கே இந்த மேட்ச்சில் வந்து இந்த ஸ்டோரியோட ஒரு மைய புள்ளி யார் அப்படின்னு கேட்டால் முழுக்க நம்மளுடைய ராக்கு தான்.
ராக்கே அந்த மேட்ச்சில் இல்ல அப்படிங்கிறப்ப, எதுக்கு நீங்க தேவையில்லாம எதுக்கு நீங்க வந்து ஜான்சன வந்து எதுக்கு வந்து ஹீல்டனா மாத்துனீங்க? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா, இந்த ஸ்டோரியோட ஒரு மைய புள்ளி, இந்த ஸ்டோரிய ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாரு? நம்மளுடைய ராக்கு தான். ஜான்சனாவ வந்து ஹீல்டனா மாத்துனது யாரு அப்படின்னு கேட்டா, அதுவும் நம்ம ராக்கு தான். ஏன்னா, இந்த ஒரு ஸ்டோரியில வந்து நம்ம அதிகமா ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம் தான். அது நானே கண்டிப்பா எதிர்பார்த்தேன். இந்த மேட்ச்சில வந்து கண்டிப்பா நம்மளுடைய ராக்கோட இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். ராக் மூலியமா தான் நம்முடைய ஜான்சனா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ பீட் பண்ணி 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் நம்ம எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஆனாலும் நம்மளுடைய WWE வந்து ஒரு மோசமான ஒரு எண்டிங்க வந்து நமக்கு வந்து பரிசா குடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தது அப்படிங்கிறது வேற. ஆனா நம்மளுடைய WWE குடுத்தது அப்படிங்கிறது வேற. அது இல்லாம இப்ப WrestleMania 41 பத்தி ஒருத்தர் வந்து இப்ப வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன ட்வீட் போட்டிருக்காரு, அதாவது எக்ஸ் அக்கவுண்ட்ல வந்து அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அவரு என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா, "யார் யூ ஆர் ரியலி நாட் ஒர்க்கிங் மேனியா 41 சே இட் த இனிட் ஷோ." அதாவது எனக்கு வந்து சுத்தமா வந்து WrestleMania 41 எனக்கு புடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி அவரோட விருப்பத்த வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்மளோட ஃபைனல் பாஸான ராக் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவரு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, "டோன்ட் பிலீவ் எனி ஆஃப் தட் புல்ஷிட்." அதாவது உங்களுக்கு எதுவும் தெரியாது இத பத்தி. இனிமே தான் கதையே ஆரம்பிக்க போகுது. நீங்க வந்து எதுவும் தெரிஞ்ச மாரி பேசாதீங்க. டோன்ட் யுவர் ஸ்பீக்கிங் நாட் மவுத். அதாவது நீங்க வாய மூடிக்கிட்டு செவனேன்னு இருங்க அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ராக் வந்து அவரோட விஷயத்த வந்து இப்ப இன்டர்நெட்ல சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னு கேட்டா, ராக்க வந்து அதாவது நம்முடைய ராக் வந்து தான் நம்முடைய ஜான்சனாவ ஒரு ஹீல்டனா மாத்துனாரு. அந்த ராக் எங்க போனாரு? அவருக்கு என்ன ஆச்சு? அப்படிங்கிறது தான் இப்ப ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. WWEயோட ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே புடிக்காத ஒரு ரெசல்மேனியா மேட்ச் எது அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ரெசல்மேனியா 41 தான். அதில புடிக்காத மேட்ச் எது அப்படின்னு கேட்டா, கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சனாவுக்கும் நடந்த இந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் தான். இதுதான் வந்து புடிக்கவே இல்ல. நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே ராக்கோட இந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் இந்த மேட்ச்ல இருக்கும் அப்படிங்கிற மாரி பெருசா எதிர்பார்த்தாங்க. நானே எதிர்பார்த்தேன். அது மேபி அது நடக்கல. அதான் சொல்ற மாரி பருத்தி கொட்ட குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து ஜான்சனா வந்து ஒரு ஹில்டன் ஆக்காமயே வச்சிருந்திருக்கலாம். மேபி இத எதுக்கு ஜான்சனா வந்து ஹில்டனா ஆக்கி அந்த மேட்ச்ல வந்து யாரோட இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம ஒரு வில்லத்தனமா பண்றாரு. ஒரு ரெஸ்லர் வந்து ஒரு ஹில்டன் பண்றாரு, ஒரு ஹில்டன்ல இருக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பா அவரு வந்து ஒரு மேட்ச்ல வந்து விளையாடுறாரு அப்படின்னு கேட்டா, அவர் வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு சீட்டிங் பண்ணி தான் அந்த மேட்ச்ல வின் பண்ணணும். அதாவது வின் பண்ணா மட்டும் தான் அப்படி நல்லா இருக்கும். ஏன்னா அப்படி வின் பண்ணா மட்டும் தான் அதாவது இவரு வந்து ஒரு ஹீல்டன் அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் எதிர்ப்பாங்க. அதாவது ஏத்துக்குவாங்க. அது எல்லாமே அதிகம் வந்து நம்முடைய அந்த ரெஸ்லர வந்து வெறுப்பாங்க. அவர் வெறுக்க வெறுக்க தான் அவர் வந்து ஒரு ஹீல்டன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மே வந்து அடைவாரு. இப்ப வந்து அதே மாரி இப்ப நம்முடைய ராக்குக்கு வந்து நம்முடைய ஜான்சனாக்கு வந்து ஹெல்ப் பண்ணி, அது மூலியமா நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து பீட் பண்ணி நம்முடைய ஜான்சனா வின் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது வேற மாரி இருந்திருக்கும். இதுக்கு வந்து அதான் சொல்ற மாரி ஜான்சனாவ வந்து நீங்க ஒரு ஹில்டனே ஆக்காம வச்சிருந்துட்டு, நீங்க கோடி ரோட்ஸ வந்து ஹில்டனா மாத்தி இருந்திருக்கலாம். அதாவது கோடி ரோட்ஸ வந்து ஹில்டனா மாத்தி, ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸாவ வச்சிருந்து, கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் WrestleMania 41ல மேட்ச் நடக்கிறப்ப, அதுல வந்து ஜான்சனா நல்லவர் தானே, அவர் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து கோடி ரோட்ஸுக்கு உதவி, கோடி ரோட்ஸ வந்து அந்த மேட்ச்ல வந்து அவரோட சாம்பியன வந்து ரிட்டயர்ன் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். அத விட்டுட்டு நம்முடைய ஜான்சனா வந்து ஹில்டனா மாத்தி சுத்த வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. ஆனா WrestleMania 41 எனக்கு வந்து பர்சனலா சத்தியமா சொல்றேன். WrestleMania 41 எனக்கெல்லாம் சத்தியமா எனக்கு புடிக்கவே இல்ல. அது இல்லாம கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் நடந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் இருக்குல்ல, அதுதான் அதோட எண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு எண்டிங் ஆயிடுச்சு. அது இல்லாம அதுல வந்து ராக்கோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம இருந்திருந்தாலும் பரவால்ல. ராக் அந்த அந்த ஒரு இதுல வந்து வராம இருந்திருந்தா கூட பரவால்ல. ஆனாலும் வேற ஏதாவது ஒரு ரெஸ்லர் வந்து அந்த இதுல வந்திருந்தா, யாரும் ஷாக்கிங்லி ஏதாவது ஒரு ரெஸ்லர் வந்து அதுல வந்து நம்முடைய ஜான்சனாக்கு உதவி, அது மூலியமா நம்முடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகியிருந்தாலும், ஃபேன்ஸ்லாம் அதிகமா ஏத்திருந்திருப்பாங்க. அதாவது ராக் இல்ல. ராக்கோட இடத்த வந்து வேற ஒரு ரெஸ்லரால பூர்த்தி செய்ய முடியாதுனாலும், ஓரளவு வந்து ஏத்திருந்திருப்பாங்க. அது ராக் இல்ல. ராக்கோட இடத்துக்கு இவரு வந்துட்டாருன்னு சொல்லி ஏத்திருந்திருப்பாங்க. ஆனாலும் அத கூட நம்மளுடைய WWE செய்யாம, நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட்ட கொண்டுட்டு வந்து அந்த ஒரு ஸ்டோரிக்குள்ள கொண்டுட்டு வந்து, அது ட்ரேவிஸ் ஸ்காட் மூலியமா நம்மளுடைய ஜான்சனா வந்து வெற்றி பெற மாரி வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு மோசமான ஒரு எண்டிங் அப்படிங்கிற மாரி கண்டிப்பா சொல்லுவோம். இந்த விஷயத்துக்காக WWE வந்து அதாவது அது எப்படி சொல்றேன்னா, அ ரெஸ்லிங் வேர்ல்டே நம்ம இந்த ஒரு மேட்ச்ச பத்தியும், WWE பத்தியும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அங்க லைவா பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே, இந்த மேட்ச் வந்து ஒரு கேவலமான ஒரு மேட்ச்சா இருந்திருக்கு. அதாவது WWE இந்த மாரி புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி இப்ப கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த எண்டிங்ல வந்து
ராக்கோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை, கஷ்டம், ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஆனாலும் இந்த இதில் யாருமே நம்முடைய ஜான்சினா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாருமே நினைக்கல. எந்த ஃபேன்ஸுமே நினைக்கல. அதாவது ஃபேன்ஸ் எல்லாமே விருப்பப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஜான்சினா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும். அதாவது அவர் வந்து ரெஸ்லிங் கெரியரை விட்டு போகிறப்ப கண்டிப்பாக அவர் வந்து ரிக் ஃப்ளேரோட அந்த ரெக்கார்டை முறியடிச்சு 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகி தான் போகணும் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை, எல்லாமே கனவும் கூட. ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ஜான்சினா வந்து எதுக்கு ஹீல்டன் ஆனார் அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது ஃபேன்ஸுக்கே தெரியும். அது இல்லாமல் ராக்கு வந்து அவர் கூட இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதாவது கண்டிப்பாக நம்முடைய ஜான்சினா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனாலும் கடைசி முறையாக அதை 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது ஹிஸ்டோரிக்கலாக பேசப்படணும். ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்முடைய ஜான்சினா வந்து ஹீல்டன் ஆனார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுது. அதாவது ஃபேன்ஸுக்கே தெரியும். ஆனாலும் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஜான்சினாவை வந்து ஹீல்டனா மாற்றினது யார்? நம்மளுடைய ராக்கு தான். அந்த ராக்கு வந்து அந்த எண்டிங்கில் இருந்திருந்தார் அப்படின்னா இன்னமும் அந்த மேட்ச் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களா, பாதி பேர் சொல்கிறாங்களா, அதாவது இந்த எண்டிங் மோசமாக இருக்குது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஒரு பேச்சு இருந்திருக்காது அப்படிங்கிறது தான் இப்போ ஜான்சினா ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம். ஆனாலும் இந்த ஒரு எண்டிங்கை வந்து நம்முடைய WWE வந்து ஓவராக மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. ஆனாலும் ஜான்சினா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபேன்ஸுமே நினைக்கல. ஆனாலும் ராக்கு வரலையே அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனாலும் உங்களோட ஜான்சினா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டாரு. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் ஜான்சினா வந்து நெக்ஸ்ட்டாக யாரோட ஃபஸ்ட்டு அப்போனண்ட்டாக மோதினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். அதாவது இப்போ ரெசல்மேனியா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக்லாஷ் நடக்க போகுது. இந்த பேக்லாஷில் வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கும் நம்முடைய ஜான்சினாவுக்குமான மேட்ச் நடக்கும் மேபி. அதில் வந்து நம்மளோட வெறித்தனமான ஒரு மேட்சை பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய ஜான்சினா வந்து ஒரு ஃபேஸாக தான் இருந்திருக்காரு. நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து ஹீலாக இருந்திருக்காரு. இப்போ நடக்க போகிற மேட்ச்சில் வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து ஒரு ஃபேஸாக இருக்க போகிறாரு. நம்மளுடைய ஜான்சினா வந்து ஒரு ஹீல்டனாக இருக்க போகிறாரு. இந்த மேட்சை பார்க்கறதுக்கும் எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.